Hi friends and families, welcome back to my channel. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த பொங்கல் கண்டிப்பா எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த Dress பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே போட்டுக்கலாம். பெரட்டி பார்த்தாலும் சரி அந்த சீம் லைன்ஸ்லாம் தெரியாது. சோ ரொம்பவே நல்லா இருக்கும். இது டபுள் சைடுமே போட்டுக்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்றோம்ன்ற வீடியோ தாங்க. சோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா பொங்கல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ பிரிப்பரேஷன் ஒர்க்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பானைக்குள்ள இந்த பட்டை போட்டு குங்குமம்லாம் வச்சிட்டு இருக்கோம். எப்போதுமே நம்ம எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி பசங்களை பக்கத்துல கூட்டு வச்சுப்பேன். சோ தட் அவங்க ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் சரி ஒரு ஃபங்க்ஷனும் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணணும்ன்ற மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. நான் எங்க வீட்டுல இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் அப்பெல்லாம் நானும் கொஞ்சம் இந்த காய் நறுக்கிறது கோலம் போடுறது இந்த மேல் வேலை எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஸோ அப்பையிலேருந்து பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கல்ல மஞ்சள் புள்ளியார் பிடிச்சி வைப்பாங்க. செங்கல் இல்லை. ஸோ அதனால இருக்கிற ஒரு பாக்ஸிய செங்கல்லாம் மாற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாசனை பூலாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸ்லேயே போட்டிருந்தேன். இது ஆக்சுவலாக பூ வைக்கிறதுக்காகனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குட்டி செடி ஒன்று வாங்கினோம். அதில் உள்ள செடி தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி இந்த ஒரு மாலை வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது மட்டும் இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பசங்க விளையாடுறதுக்கு இந்த ஃப்ளவர் மாலை ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் கிராண்டாக டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அது சும்மா தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த டெக்கரேட் பண்ணணும் கொடுங்கன்னும் போது மட்டும் 2 பேரும் கழுத்தில் எடுத்து மாட்டிக்கிட்டு கொடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அதையும் வாங்கியாச்சு. எப்போதுமே சரி இந்த அரிசி கலஞ்ச தண்ணியும் பாலும் கலந்து தான் இந்த பானையில் ஊற்றுவாங்க. ஸோ முதல்ல அதை எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு அரிசியை ஊற வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ என் பசங்க ஒன்று இது என்னம்மா அது என்னம்மான்னு பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு வாரத்துலேருந்து நம்ம பொங்கல் கொண்டாட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ காய்கறியாக இருக்கட்டும் இந்த அரிசி ஊற வைக்கிறது அந்த அரிசி கலைஞ்ச தண்ணி வெல்லம் கரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே டக்குன்னு முன்னாடி எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் சட்டுன்னு நம்ம பொங்கல் வைக்க முடியும். ஸோ பசங்க கையாலேயே பொங்கல் பொங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அவங்களே பால் அந்த தண்ணிலாம் ஊற்ற சொன்னேன். அவங்க ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஆசையாக ஊற்றிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் 3 செங்கல் ஒன்றா சேர்த்து இந்த பெரிய பெரிய கல் 3 வச்சு பனை ஓலை இந்த மரக்கட்டை இதெல்லாம் வச்சு தான் எரிய விட்டு தான் வெளியில் வச்சு வாசலில் வச்சு தான் நாங்கள் பொங்கல் பொங்குவோம். ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் பொங்கல் சவுண்டு விடுறாங்கன்னு கேட்டுட்டு இருப்போம். பனை ஓலை அதிகமா வச்சோம்னா தீ நிறைய வரும்னு சொல்லிட்டு நிறைய வச்சு யாரோட பொங்கல் பானை ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு வேற போட்டி இருக்கும். செம ஃபன்னா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு. பொங்குது பாரு சொல்லு. இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு வச்ச பானை தான் ஃபர்ஸ்ட் பொங்கல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கலுக்கு கூட வச்சு சாப்பிடறதுக்கு ஒரு காய் ஒன்று செய்வோம். சூப்பரா இருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். அதையும் அப்படியே சைட் பை சைட் செஞ்சாச்சு. இங்க பாரு. ஹே பொங்கலோ பொங்கல். வெற்றிகரமாக 2 பொங்கலும் பொங்கிடுச்சு. ஸோ அரிசி அள்ளி போட்டு அதெல்லாம் மூடி வச்சாச்சு வேகிறதுக்கு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுட்டேன். இந்த காய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் 3த்தையும் வதக்கிட்டு எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். வெந்த பிறகு கொஞ்சமாக சாம்பார் பொடி வாசனைக்கு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாவு கோலம் போட்டிருந்தாங்க. காலைல ஏஞ்ச வேகத்துக்கு 2 பேருமே கலைச்சி விட்டாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் போடவே இல்லை. சரி இருந்தாலும் கோலம் இல்லாமல் நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபைனலாக ஒரு சாக் பீஸ் அளவு ஒன்று போட்டு விட்டாங்க. அம்மா கோலம் போட்டிருக்கேன் அழைக்காதீங்க படைக்கிற வரைக்கும்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு எப்படி சொன்னால் எப்படி புரியும்னே தெரியல. நம்ம நேராக சொன்னால் ஆப்போசிட்டாக புரியும் போல. அதனால 2 பேருமே நான் கலைச்சே தீருவேன்னு 2 பேரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க கோலத்திலேயே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச அந்த வெண்பொங்கல் அதை வச்சு அதுக்கு தயிர் ஊற்றி தான் வைப்பாங்க. ஸோ அதுக்கு தொட்டுக்கையான அந்த காய்கறியும் வச்சாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை வாழைப்பழம்லாம் வைப்பாங்க. ஸோ அது பாப்பாலாம் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ 2 பேர் கையிலையும் கொடுத்து வைக்க வச்சாச்சுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய பகவானும் வந்துட்டாரு. ஸோ அவருக்கும் ஒரு சாம்பிராணியை காட்டலான்னு சொல்லிட்டு தான் சாம்பிராணியை போட்டாச்சு. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பசங்களும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி பொங்கல் பண்ணுவீங்க? வாசலில் வச்சு பண்ணுவீங்களா இல்லை வீட்டில் வச்சு பண்ணுவீங்களான்னு அந்த கேஸில் வச்சு பண்ணுவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எப்போதுமே இந்த சாம்பிராணி காட்டிட்டு வெளியில் காட்டும்போது இந்த கிருஷ்ண பகவான்லாம் வருவாங்க. ஆனால் இந்த பக்கம்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்படா கரெக்டாக இந்த சாம்பிராணி போடும்போது மட்டும் கரெக்டாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா நான் குங்குமம் வைக்கிறேன் துண்ணூறு வைக்கிறேன்றதுக்காக அவங்களும் எனக்கு வச்சு விட்டாங்க. சரி பரவாயில்ல வச்சுட்டு போட்டோன்னு விட்டாச்சுங்க. நல்ல வேலையா பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேட் பண்ணி வச்சிருந்த அந்த பூவெல்லாம் அவங்க கடைசி வரைக்கும் தொடவே இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்ல வேலையா நானும் எஸ்கேப் ஆயிட்டேங்க. ஸோ அதனால சீக்கிரமும் பொங்கல் வச்சு சீக்கிரமா படைச்சிட்டோம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அம்மா பொங்கல் எப்படி இருக்கு? என்னடா நல்லா இருக்கா? Thank you.